ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, என் பிள்ளையிடம் அவசரமாக பேச வந்துள்ளேன். தங்கமே, கலங்காதே. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகிறது. தங்கமே, நீ கொஞ்சம் கவனமாக நடந்திருந்தால் இந்த ஏமாற்றத்தை நீ பார்த்திருக்க மாட்டாய். ஒரு பொருளோ, ஒரு நிகழ்வோ, ஒரு உறவோ, ஒரு சந்தோஷமோ அது உன்னிடம் இருக்கும்போது அதை முழுமையாக புரிந்து அந்த நிமிடமே சந்தோஷத்தை முழுமையாக அனுபவித்து விடு. இல்லைன்னா அடுத்த துன்பத்தை தான் சந்திக்க நேரிடும். எப்பவும் சொல்கிறேன், அவசரமாக வந்த செய்தியை கேட்டுக்கோ. பணக்கஷ்டத்தினாலும் மனக்கஷ்டத்தினாலும் நீ தவறான பாதையில் செல்லக்கூடாது. அது பிரச்சனையைத்தான் வளர்க்கும். நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்தால் இந்த முருகன் உன் கண்களாக இருப்பேன். எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். அதற்கு நான் பொறுப்பு. தங்கமி, நீ எங்கே இருந்தால் என்ன? இந்த முருகனை ஒரு கணம் நினைத்தால் போதும், நான் அங்கே இருப்பேன். வாழ்க்கையில் நீ நன்றாக இருப்பாய். இனி நீ நினைத்தது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும். எப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் கொஞ்சம் பொறுத்துக்கோ. அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தாலே பிரச்சனை எதுவுமே வராது. உன் பகையை தவிர்த்து விடு. உன் முருகனை வேண்டும் போது உனக்கு பயமே இருக்கக்கூடாது. அன்பால் பண்ணு எதையுமே. சின்ன சின்ன விஷயங்களால் தான் உன்னால் பக்தியை உணர முடியும். என்னை உண்மையான மனசோடு அன்போடு எப்போ இந்த முருகனை பார்ப்போம் என்று நம்பியிரு. பெற்ற தாய் தந்தை போல்தான் உன் முருகனும். கண்ணில் படும் காட்சி எல்லாம் உன் சாயி, உன் முருகன்தான். எது வந்தாலும் எதிர்த்து போராடு. அனைத்தும் நன்மைக்கு. வாழ்க்கையில் பொறுப்போடு நீ செல்ல வேண்டும். அப்படி சென்றால் நிச்சயம் வைரமாக ஜொலிப்பாய், தங்கமாக ஜொலிப்பாய், மெளிருவாய். என் ஆசையை பெற்றுக்கொள் தங்கமே. கண்கலங்கி நிற்காது. இப்போது நடப்பதெல்லாம் கனவாக ஏற்றுக்கோ. உனக்கு தேவையானதை நனவாக்கி தருகிறேன். உன் முருகன் அவசரமாக உன்னிடம் பேச வந்தால் ஒரு காரண காரியம் இருக்கும். உனக்கு யார் என்ன பேசினாலும் அதை தாங்கிக்கிற சக்தி உனக்கு இல்லை. உடனே கிடைக்காது. அதுக்கு நீ பொறுமையாக இருக்கணும். அந்த விஷயத்திலிருந்து உடனடியாக வெளியில் வந்து அது என்னன்னு நீ பார்க்கணும். பயப்படக்கூடாது, நடுங்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது, பயமே இருக்கக்கூடாது. உன் பயம் ஒன்றுதான் எல்லாவற்றையும் தட்டிவிட்டு செய்கிறது. உன் முருகன் உன்னை கண்ணுக்குள் வைத்துள்ளேன் என்பது தெரியவில்லையா? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படு. உன்னை மனுஷன் வேணுமா கைவிடலாம். உன் முருகன் கைவிடுவேனா? என்னை நம்பிய உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னை தடுக்க 1000 கைகள் இருந்தாலும் தாங்கி பிடிக்க என் கைகள் இருக்கிறது. எழுந்து வா தங்கமே. முருகன் நான் இருக்கிறேன். உன் கண்களில் எப்போது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து கஷ்டத்தை போக்க உன் முருகன் நான் வருவேன். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன். நான் இருக்கும்போது எதற்கு தங்கமே பதட்டப்படுகிறாய்? என் பிள்ளையிடம் இன்று செவ்வாயில் நான் பேசியே ஆக வேண்டும். என் பிள்ளைக்காகத்தான் ஓடி வந்தேன். நீ இன்று கண்கலங்கி நிற்பது இந்த முருகனுக்கு வருத்தத்தை தருகிறது. காலையில் தானே என்னை வந்து வணங்கிவிட்டு சென்றாய். நம்பிக்கை இல்லையா? நான் இருக்கிறேன் என்பதை நம்பவில்லையா? ஒரு தங்கமே, அவசரப்படாதே என்று கூட சொல்வதற்கு நான் ஓடி வர வேண்டியிருக்கிறது. ஏன்னா தவறான முடிவுகளை எடுக்கிறாய். அதனால் தவறான பாதையில் செல்ல தூண்டுகிறது. உன் மனமானது அதனால் அலக்களித்து கொண்டிருக்கிறது.
இதனால் கஷ்டம் வேறு யாருக்கும் இல்லை, உனக்குத்தான். நஷ்டமும் உனக்குத்தான். உன் முருகன் உன்னோடு நான் இருக்கிறேனே, அது போதாதா? தேவைக்காக இந்த முருகனை தேடாமல் தேவையே நீதான் முருகா என்று தேடு. நிச்சயம் உன் தேவைகளை பூர்த்தி செய்வேனே. உனக்கு மட்டும்தான் துன்பம் என்று நினைக்காது. எல்லோருக்கும் துன்பம் இருக்கிறது. அது நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி. துன்பத்தை தாண்டி தான் நீ வாழ்க்கை நடத்தியாக வேண்டும். துன்பத்தை தாண்டினால்தான் வாழ்க்கை எவ்வளவு புனிதமானது என்பதை தெரிந்து கொள்வாய். வாழ்க்கை எவ்வளவு உன்னதமானது என்பதை தெரிந்து கொள்வாய். வாழ்க்கையில் நீ இன்னும் ஜெயிப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி போக வேண்டும். கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தாண்டி வந்தால்தான் வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கும் அழகாக. நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ. நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என் பிள்ளை நீ. நிச்சயமாக நீ வருந்தும் அளவுக்கு எதுவும் நடக்காது. நான் பார்த்துக்கொள்கிறேன். உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். கவலைப்படாதே. சோதனையை தாங்கும் சக்தியையும் கொடுப்பேன். அந்த சோதனையிலிருந்து சுலபமாக வெளியில் வர இந்த முருகன் உனக்கு உதவி செய்வேன். எப்போதும் கைவிட மாட்டேன். கவலையே படாது. நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. வேறு யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நீ தேடிச் சென்ற காலமெல்லாம் போய் உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது. உனக்கான காலத்தைத்தான் நான் உருவாக்கிவிட்டேனே, பின் ஏன் பயப்படுகிறாய்? நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. நீ வாழ்க்கையின் சந்தோஷ உச்சிக்கு செல்ல போகும்போது ஏன் இப்படி தடுமாறுகிறாய்? நீ என்னிடம் கேட்டதெல்லாம் சரியா தவறா என்று யோசிக்காதே. அது இன்னும் ஒரு சில நாட்களில் உன் கையில் கிடைக்கும். உன்னுடைய நெடுநாள் துன்பம் விலகும். நல்ல செய்தி இனி உன் காதில் விழுந்து கொண்டே இருக்கும். நீ நினைச்ச வாழ்க்கை கிடைக்கப் போகும். உனக்கு துரோகம் செய்த உறவுகள் அடங்கும் நேரம் வந்துவிட்டது. இதைத்தானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். மனம் உடைந்து போகாதே தங்கமே. மனம் உடைந்து போகாதே. நடப்பதை பார்த்து பயப்படாதே. நீ எப்படி இருக்கணும், நீ என்ன செய்யணும், நான் உனக்கு சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். எந்த ரூபத்திலாவது நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் கொடுப்பதையெல்லாம் நன்மைக்கென்று நினைச்சு வாங்கிக்கோ. உன் காதில் நல்ல செய்தி ஒலிக்கும் பார். ஒரு செய்தி வர காத்து கொண்டிருக்கிறது. நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கப் போகிறாய். அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கப் போகிறது. அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிட்டப் போகிறது. இந்த முருகனை நம்பு. ஓம் முருகா போற்றி போற்றி.